கதை சொல்லட்டுமா? சோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாராம். அவர்கிட்ட ஒருத்தர் சிஷ்யரா போய் சேர்ந்தாராம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சாராம். வரைஞ்சிட்டு மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த பெயிண்டிங் ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த பெயிண்டிங்ல உங்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சதுன்னா அதை எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுங்க, சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அதை வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாக்குறாரு, அந்த பெயிண்டிங் பூராவே ஒரே இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்ற மாதிரி மார்க் பண்ணிருந்தாங்களாம். இவருக்கு என்ன பண்ணுனே புரியல. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த குரு கிட்டே போனாரா. குரு பயங்கரமா சிரிச்சாரா. சிரிச்சுட்டு குரு என்ன சொன்னாரா, சரி இதே பெயிண்டிங்க வரைஞ்சு நாளைக்கு போய் வச்சுட்டு என்ன சொல்லு, எங்கெல்லாம் குறை இருக்கோ இல்ல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி, அதை கரெக்ட் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான தேவையான பொருள்லாம் வச்சிரு அப்படின்னு குரு சொன்ன உடனே அவனும் அதே மாதிரி பண்ண உடனே அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்தா ஒரு கீரல் கூட அதுல இல்ல. திருப்பி எடுத்துட்டு வந்து குரு கிட்ட காமிச்சா குரு சொன்னாராம், இதுதான் வாழ்க்கை. நீ ஒருத்தர்கிட்ட பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றது ரொம்ப கம்மி பேரா தான் இருப்பாங்க. அதனால உன் வாழ்க்கையில நீ உன்னை பெட்டர் பண்ணிக்கிட்டே போ அப்படின்னு சொன்னாராம். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளுக்கு குறை சொல்ல வருவாங்க. அந்த குறையனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்களோ ஒரு இடத்துல, அதை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, அதுக்கு சொல்யூஷனும் சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு ரைட்டா தெரிஞ்சுன்னா அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கதை.